லாஸ்ட் வீடியோல நம்ம கண்டென்ட்ஃபுல்ல டேட்டா சேஞ்ச் ஆச்சுன்னா எப்படி நம்ம ஸ்டாட்டிக் சைட் வந்து ரீஜெனரேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். ஸோ நம்ம அதுக்கு வந்து இன்க்ரிமெண்டல் ஸ்டாட்டிக் ரீஜெனரேஷன்ற கான்செப்ட்ல இருக்க ரீவேலிடேட் யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ கெட் ஸ்டாட்டிக் ப்ராப்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். நம்ம டேட்டா சேஞ்ச் ஆகும்போது நம்ம ரீவேலிடேட் வந்து 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ 1 செகண்ட் ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட்ல வந்து 1 செகண்ட்க்கு அப்புறம் நமக்கு வந்து டேட்டா வந்து செக் பண்ணும். செக் பண்ணிட்டு சர்வரில் இருக்க பேஜ் வந்து நமக்கு ரீஜெனரேட் ஆகும். ஸோ அது நம்ம பார்த்தோம். இன்னும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாதது என்ன அப்படின்னா நம்ம டைனமிக் ரவுட்ஸ் வந்து அதாவது நியூவா ஒரு என்ட்ரி கிரியேட் பண்றோம். டைனமிக் ரவுட்ஸ் வந்து வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம கிளிக் பண்றப்போ வந்து டேட்டா வந்து ஃபெச் ஆகாது. ஏன்னா நம்ம அந்த பேஜ் வந்து ரீஜெனரேட் பண்றதுக்கு இன்னொரு கான்செப்ட் இருக்கு. நம்ம ஃபேல் பேக் அப்படின்ற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஃபேல் பேக் நம்ம யூஸ் பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லைட்டா வந்து பேஜ் வந்து ரீஜெனரேட் ஆகும்போது ஒரு ஸ்லைட்டா வந்து டிலே இருக்கும். அட்லீஸ்ட் 1 செகண்ட் இருக்கும். 1 ஆர் 2 செகண்ட்ஸ் இருக்கும். நம்ம ஜென்ரலா வந்து வெப்ல என்ன பண்ணுவோம், இப்போ வெப்சைட் வந்து டெவலப் பண்றப்போ டிலே இருக்கு அப்படின்னா நம்ம ஸ்பின்னர் காப்போம்ல. ஸோ இந்த ஸ்பின்னர் வந்து காப்போம். அதே இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல் யூஐ தானே யூஸ் பண்றோம். மெட்டீரியல் யூஐல இப்போ மாடர்ன் வெப்சைட்ஸ்லாம் ஸ்பின்னரை விட நமக்கு வந்து ஸ்கெலிட்டன் யூஐ வந்து யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்கெலிட்டன் யூஐ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ அது இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த டிலே இருக்கப்பெல்லாம் வந்து ஸ்கெலிட்டன் யூஐ வந்து வர்ற மாதிரி டிசைன் பண்ணலாம். இப்போ எம்யூஐல பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் யூஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஸ்கெலிட்டன் ஒரு காம்பனன்ட் இருக்கு. ஸோ நம்ம அந்த காம்பனன்ட் யூஸ் பண்ணி இப்போ நம்ம டீடைல் ஸ்க்ரீன் இருக்குல்ல, இப்போ நான் டீடைல் ஸ்க்ரீன் ஸோ இப்போ டீடைல் ஸ்க்ரீன் போகிறப்போ நமக்கு நான் சொன்ன மாதிரி இப்போ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் டிலே இருக்கும். நம்ம ஃபேல் பேக் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ அந்த மீன் டைமில் எப்படி இந்த ஸ்க்ரீனுக்கு வந்து ஸ்கெலிட்டன் வர வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்கெலிட்டனுக்கு இப்போ நம்ம ஸ்லக்ல தானே இருக்கு, நான் ஸ்லக் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம கண்டிஷன்ஸ் ஆட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, நான் இங்கே போயிட்டு இஃப் ட்ரிப் அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது இப்போ வந்து வேல்யூ இருக்கு. ஆனால் நம்ம இதை எப்போ ஷோ பண்ண போறோம், ஸ்கெலிட்டன் யூஐ வந்து எப்போ ஷோ ஆகும் அப்படின்னா எப்போ நமக்கு டேட்டா இல்லையோ இல்லாதப்போ தான் இது வந்து ஷோ ஆகும். ஸோ நமக்கு ஐடியெல்லாம் வந்து இங்கே கண்டிஷன் வந்து நாட் ட்ரிப் அப்படின்னு இருக்கணும். ஏன்னா டேட்டா இல்லாதப்ப நம்ம ஸ்கெலிட்டன் யூஐ வந்து காமிப்போம். ஆனால் இங்கே வந்து அதை சிமுலேட் பண்ணுறதுக்காக இப்போதைக்கு நம்ம டெவலப் பண்ணுறதுக்காக நான் அது வச்சிருக்கேன். இங்கே கமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். நீட்ஸ் டு பி சேஞ்ச் அப்படின்னு. ஏன்னா இந்த கண்டிஷன் வந்து நம்ம ஒன்ஸ் வந்து டெவலப் பண்ணோன்னே இங்கே வந்து நாட் ட்ரிப், அதாவது இந்த வேல்யூ இல்லாதப்போ மட்டும் நம்ம ஸ்கெலிட்டன் யூஐ காமிக்கணும். ஸோ இப்போதைக்கு ட்ரிப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நம்ம இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணணும். சாரி. ஸோ இப்போ ஸ்கெலிட்டன் யூஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாக் இருக்குல்ல, நம்ம அவுட்டரில் ஒரு ஸ்டாக் யூஸ் பண்ணுறோம்ல, அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக்ல நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு இமேஜ் காம்பவுண்ட் தானே இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கெலிட்டன்ல வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சர்க்குலர், ரெக்டாங்குலர், ரவுண்டட் இருக்கு. ஸோ வேரியண்ட்ல நான் ரெக்டாங்கிள் வந்து யூஸ் பண்ண போறேன். ஏன்னா நமக்கு இங்க வந்து இமேஜ் தானே இருக்கு. ஸோ இந்த இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணிட்டு நமக்கு ஒரு ஸ்கெலிட்டன் யூஐ வந்து வரணும். ஸோ அது வந்து பண்ணலாம். இப்போ அது பண்றதுக்கு நான் இங்க இருக்க ஸ்கெலிட்டன் காம்பனன்ட் வந்து எடுக்கிறேன். ஸோ ஸ்கெலிட்டன் மெட்டீரியல் யூஐல இருந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஸ்கெலிட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கெலிட்டன் பண்ணிட்டு இதுக்கு வந்து விட்த் வந்து செட் பண்ணலாம். விட்த் வந்து நான் 75% அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா வித் அண்ட் ஹைட் கொடுக்கணும்ல, இப்போதைக்கு நமக்கு எதுவுமே இருக்காது அதில் வரும்போது. ஸோ அதுக்கு வந்து நான் வித் அண்ட் ஹைட் வந்து செட் பண்ணுறேன். ஹைட் வந்து நம்ம 400 பிக்சல்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இமேஜ் வந்து நமக்கு பெருசாக தானே இருக்குது. ஸோ அதனால வித் வந்து 75% வச்சுருக்கேன். ஹைட் வந்து 400 பிக்சல்ஸ் வச்சுருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா நம்ம வேரியண்ட் வந்து செட் பண்ணணும். ஸோ நான் வேரியண்ட்டில் ரெக்டாங்குலர் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு இமேஜ் வந்து ரெக்டாங்குலர் தானே இருக்குது. ஸோ ரெக்டாங்குலர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப் இருந்தாலும் நம்ம அது வந்து எடுத்துட்டு நம்ம ஸ்கெலிட்டன் யூஐ வந்து காமிக்க போகிறோம். இங்கே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணணும். ரிட்டர்ன் ஆட் பண்ணால் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் இது வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கெலிட்டன் யூஐ வந்துருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். அதுவும் ரொம்ப சிம்பிளாகவே ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன அனிமேஷன்ஸ் வருதுல்ல. ஸோ அது பார்த்தீங்கன்னா இங்கே அனிமேஷன் அப்படின்னு ஒரு ப்ராப் இருக்கும். அந்த அனிமேஷன் ப்ராப்பில் நம்ம வேவ் அப்படின்ற இது வேல்யூவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ போயிட்டு நான் அனிமேஷன் வேவ் அப்படின்னு கொடுக்குறேன். சாரி. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அனிமேஷன் வந்து உள்ள செட் ஆகிடுச்சு. இதை இப்போ சென்டரா கொண்டு வரலாம். சென்டரா கொண்டு வரதுக்கு நான் ஸ்டாக்ல போயிட்டு அலைன் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறேன். அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து சென்டரா வந்து வந்துருச்சு. இப்போ நமக்கு வேவ் அனிமேஷனும் இருக்கு. அதே மாதிரி கீழே நமக்கு டெக்ஸ்ட்லாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கும் வந்து கொண்டு வரலாம். ஸோ அந்த டெக்ஸ்ட்லாம் ஆட் பண்ணுறதுக்கு நான் இன்னொரு ஸ்டாக் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸ்டாக் ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கும் விட்த் வந்து செட் பண்ணணும். ஸோ நான் விட்த் 75% அப்படின்னு செட் பண்றேன். செட் பண்ணிட்டு இப்போ உள்ள போயிட்டு இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு தானே நம்ம ஆட் பண்ண போறோம் ஸ்கெலிட்டன். இப்போ இங்க போய் பார்த்தீங்கன்னா டைப்போகிராஃபி இருக்கும். ஸோ இப்போ டைப்போகிராஃபி டைப் பண்றேன். ஸோ டைப்போகிராஃபிக்கு எப்படி ஆட் பண்றது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம இது மாதிரி தான் வந்து பண்ண போறோம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ டைப்போகிராஃபிக் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வேரியன்ட் வந்து ஆட் பண்றோம் அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு இந்த லோடிங் வந்து தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் வந்து உள்ள ஸ்கெலிட்டன் அப்படின்னு கொடுத்தா போதும். நம்ம டைனமிக்கா எதுவும் பண்ணல. நம்ம கண்டிஷன் வந்து வெளியவே செக் பண்ணிடுறோம். ஸோ அதனால இப்போ நான் ஸ்கெலிட்டன் அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நமக்கு இந்த மாதிரி வருது கீழே. ஸோ இது வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வித் வந்து நம்ம 75% கொடுத்துருக்கோம். அது போக நான் இங்கேயும் வந்து கொடுத்துட்றேன் வித். இந்த இண்டிவிஜுவல் டைப்போகிராஃபிக்கும் நான் வித் வந்து 75% அப்படின்னு டிஃபைன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சின்னதாக வந்திருக்குல்ல, இப்போ கரெக்டாக இருக்கு. ஸோ நான் இங்கே போயிட்டு இப்போ நமக்கு வந்து ஓகே ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்ல இருக்கு, கரெக்டாக தான் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு 2-3 டைப்போகிராஃபி இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் இதை காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். பண்ணிட்டு நம்ம வித் மட்டும் சேஞ்ச் பண்ணி இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு H1 ஆட் பண்ணியிருக்கோம்ல, நான் இதை வந்து H6 அப்படின்னு வச்சுக்கிறேன். H6 வச்சுட்டு இது வந்து H5 அந்த மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தோம்னா நமக்கு ஸ்கெலிட்டன் வந்து கரெக்டாக வரும். அதே மாதிரி வித் வந்து இங்கே 75% எல்லாமே இருக்கு. நான் இங்கே 35 இருக்கட்டும், இங்கே வந்து 55 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்குல்ல. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இமேஜ் வரப்போது, நம்ம டெக்ஸ்ட் தென் கீழே வந்து இன்னும் 2 டெக்ஸ்ட் இருக்க மாதிரி ஒரு பிளேஸ் ஹோல்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஸ்லைட்டாக வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த கீழே இருக்கிறது ரொம்ப சின்னதாக வருதுல்ல, அது மட்டும் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நான் H3 கொடுக்குறேன். இது வந்து H4 வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஓகே, இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கு. ஸோ நம்ம ஸ்கெலிட்டன் யூஐ வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த நம்ம ஸ்பின்னர் வந்து ஜென்ரலாக ஆட் பண்ணுவோம்ல, பட் இப்போ மாடர்ன் வெப்சைட்ஸ்ல எல்லாமே நம்ம ஸ்கெலிட்டன் யூஐ தானே இருக்கு. ஸோ அந்த ஸ்கெலிட்டன் வந்து மெட்டீரியல் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம டேஷ்போர்ட் ஸ்க்ரீன் இருக்கு. டேஷ்போர்ட் ஸ்க்ரீன்லையும் இப்போ நமக்கு வந்து அதில் தேவையில்லை, ஏன்னா எப்பயுமே ப்ரீ ரெண்டட் பேஜ் தான் வரும். ஸோ அந்த நீடே வந்து இல்லை. நம்ம ஜஸ்ட் ஸ்கெலிட்டன் யூஐ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நான் இங்கே டேஷ்போர்டில் இப்போ நம்ம கார்டு தானே யூஸ் பண்ணுறோம். இந்த கார்ட்ஸ்க்கும் நம்ம ஸ்கெலிட்டன் யூஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்புறம் கார்டு வந்து நமக்கு இங்கே index.jsல இருக்கு. கண்டிஷன் ஆட் பண்றேன். ஸோ கண்டிஷன் பேஸ்டாக நம்ம இப்போ சும்மா ஷோ பண்ண போறோம். ஸோ இப்போ இஃப் ட்ரிப்ஸ்ன்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஐடியெல்லாம் வந்து நான் இப்போ ஏற்கனவே நம்ம அங்கே பண்ண மாதிரி தான். நான் இங்கே வந்து இப்போ மார்க் பண்ணுறேன் நீட்ஸ் டு பி சேஞ்ச் அப்படின்னு. ஸோ இந்த கிரிட்டை வந்து அப்படியே இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி உள்ள பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார்மட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஐடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நாட் ட்ரிப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரிப்ஸ் இல்லாதப்போ தான் நமக்கு வந்து ஸ்கெலிட்டன் காமிக்கணும். இப்போ நம்ம ஜஸ்ட் டெவலப்மெண்ட் தான் பண்ணுறனால நான் இதை வந்து ட்ரிப்ஸ்னே வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப் கார்டு வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ட்ரிப் கார்டை போயிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இங்கே போயிட்டு ஒரு நியூ காம்பனன்ட் கிரியேட் பண்ணலாம். இப்போ ஸ்கெலிட்டன் கார்டு அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். ஸ்கெலிட்டன் கார்டு.js கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் போயிட்டு நான் ஸ்னிப்பெட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வச்சு நான் காம்பனன்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸ்கெலிட்டன் கார்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே ட்ரிப் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இதை ரிமூவ் பண்ணிடுறேன். நம்ம கண்டிப்பாக வந்து எதுவுமே பாஸ் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இங்கே போயிட்டு நான் ஸ்கெலிட்டன் கார்டுன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரிப்ஸ் இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்குல்ல, இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. நான் இங்கே வந்து ஒரு சும்மா ஒரு சாம்பிள் அரே வந்து கிரியேட் பண்ணுறேன். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம டேட்டா வந்து வர வைக்க போகிறோம். ஸோ அதாவது நம்ம எவ்வளோ கார்ட்ஸ், ஏன்னா ஸ்கெலிட்டன் நமக்கு வந்து டேட்டா லோட் ஆகாதப்போ நமக்கு எவ்வளோ கார்ட்ஸ் வரணும்னு நமக்கு ஐடியா இருக்காது. ஸோ அதனால நான் சும்மா ரேண்டமாக வந்து 5 கார்ட்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். 5 கார்ட்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு டேட்டா வரதுக்கு முன்னாடி நமக்கு எவ்வளோ கார்ட்ஸ் வந்து காமிக்கணும்னே தெரியாது. இப்போ நம்ம ஸ்கெலிட்டன் பண்ணுறோம் அப்படின்றனால ஜஸ்ட் வந்து 5 கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஸோ டேட்டா வந்தோடனே அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். ஸோ ஸ்கெலிட்டன் டேட்டா அப்படின்னு ஒரு அரே கிரியேட் பண்ணுறேன்.
ஜஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு 1 2 3 4 5 கொடுக்குறேன். ஏன்னா இதுதான் வந்து இப்போ நம்ம மேப் பண்ண போகிறோம். ஸோ இது தேவையில்லை. ட்ரிப்ஸ் மேப் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கோம். இந்த கண்டிஷன் எதுவும் தேவையில்லை. நம்ம டைரெக்டாக ஸ்கெலிட்டன் டேட்டா தட் மேப் இங்கே ட்ரிப் இருக்கு. ஸோ நான் இது சும்மா நம்ம இதுதானே பிளேஸ் ஹோல்டர் தானே. ஸோ அதனால நான் எக்ஸ்ன்னு மாற்றிடுறேன். ஸோ எக்ஸ்ன்னு மாற்றிட்டு அதே மாதிரி கீ வந்து இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இங்கே வேறு எதுவும் டேட்டா எதுவும் பாஸ் பண்ண போகிறது இல்லை. ஃபுல்லி இப்போ நமக்கு ஸ்கெலிட்டன் கார்டு ஓகே. இங்கே ஸ்கெலிட்டன் கார்டுன்னு வருதுல்ல. இப்போ ஸ்கெலிட்டன் கார்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிப் கார்டில் நமக்கு என்ன இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கோ அதே தான் நமக்கு இங்கேயே தேவை. என்ன வந்து நம்ம உள்ள வந்து ஸ்கெலிட்டன் யூஐ வந்து வர வைக்க போகிறோம். ஸோ அதனால ட்ரிப் கார்டில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டைல் கார்டு இருக்குல்ல, இந்த கார்டை ஃபஸ்ட்டு அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டைல்டு கார்டு இருக்குது. நான் இதை வந்து ஸ்டைல்டு ஸ்கெலிட்டன் கார்டுன்னு மாற்றிக்கிறேன். அதே மாதிரி ட்ரிப் கார்டில் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டைல் கார்டு இந்த கோட் இருக்குது. அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நமக்கு தேவையானது மாடிஃபை பண்ணிட்டு தேவையில்லாத ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டைல் கார்டை வந்து நம்ம ஸ்டைல்டு ஸ்கெலிட்டன் கார்டால் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிறது தேவை. அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக வந்து நமக்கு லிங்க் தேவையில்லை. ஸோ அதை ரிமூவ் பண்ணிடுறேன். அதே மாதிரி இமேஜும் தேவையில்லை, அதை ரிமூவ் பண்ணிடுறேன். மற்றதெல்லாம் இப்போதைக்கு இருக்கட்டும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இமேஜ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். இப்போ இமேஜில் பார்த்தீங்கன்னா வித் 400 ஹைட் 200 இருக்குது. ஸோ இதே டைமென்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போது நான் இந்த இமேஜ் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கெலிட்டன் காம்பனண்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ MUI மெட்டீரியல்லேருந்து வரணும். ஸோ ஸ்கெலிட்டனில் நம்ம பார்த்த மாதிரி நமக்கு விட்த் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ விட்த் கொடுத்துட்றேன். விட்த் நம்ம 400 கொடுத்துருந்தோம். 400 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஹைட் கொடுக்குறேன். ஹைட் 200 கொடுக்குறேன். தென் பார்த்தீங்கன்னா வேரியண்ட் வந்து நம்ம அங்கே யூஸ் பண்ண மாதிரி தான். ரெக்டாங்குலர் தானே அங்கே யூஸ் பண்ணோம். ஸோ அதே இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி அனிமேஷன் நம்ம அங்கே யூஸ் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். அனிமேஷன் வேவ் அனிமேஷன் தான் அங்கே யூஸ் பண்ணோம். ஸோ வேவ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு இதெல்லாம் மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். ட்ரிப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம ப்ராப் எதுவுமே பாஸ் பண்ணல. அது மாதிரி லிங்க் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவையில்லை. ஸோ லிங்க்கை ரிமூவ் பண்ணிடுறேன். இதெல்லாம் இருக்கட்டும். சேவ் பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு பார்க்கலாம். ஓகே, இப்போ நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இன்னும் ஆட் பண்ணலாம். இப்போ டைப்போகிராஃபி இருக்குல்ல, டைப்போகிராஃபியில் நம்ம ப்ரீவியஸாக ஆட் பண்ண மாதிரியே ஆட் பண்ணலாம். இப்போது இது எல்லாமே நமக்கு டைப்போகிராஃபி வந்து ஆல்ரெடி இருக்குது. அதே தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே போயிட்டு நம்ம ஸ்கெலிட்டன் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸ்கெலிட்டன் காம்பனண்ட் ஜஸ்ட் கால் பண்ணால் போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இது மட்டும் பண்ணியிருக்கேன். இப்போது நமக்கு இந்த மாதிரி வந்திருக்குல்ல. ஸோ நம்ம வேணும்னா இது மட்டும் மாற்றிக்கலாம். இப்போ H5 இருக்குது. H5க்கு பதிலாக கொஞ்சம் நல்லா தெரியணுன்றக்காண்டி H3 அப்படின்னு மாற்றுறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் போயிட்டு ஸ்கெலிட்டன் நம்ம இது மட்டும் கால் பண்ணால் போதும் இந்த காம்பனண்ட்டை. ஓகே, நம்ம விட்த் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ SX ப்ராப் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு வித் 75ன்னு வச்சுக்கலாம். 75% அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் சின்னதாக இருக்குது. மேலே இருக்கிறதுக்கும் அதே மாதிரி பாஸ் பண்ணலாம். 100% இருக்குது. கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம். ஸோ இதை 55 சாரி இது 75 ஆச்சு. ஓகே, இது 75 வச்சுக்கலாம். இதை வந்து 55ன்னு வச்சுக்கலாம். எப்படி வருது பார்ப்போம். ஓகே, ஸோ நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இன்னும் ரீட் மோட் இருக்குது. ரீட் மோட் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ரீட் மோடில் பார்த்தீங்கன்னா இப்போ சிப் தானே யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சிப் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா எனிவே நமக்கு சிப்பில் வந்து இது ஆட் பண்ண முடியாது. ஸோ நான் இந்த இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார்மட் பண்ணிக்கலாம்.
எப்படி வருது பார்க்கலாம். ஓகே, ரீட் மோட் வந்து நமக்கு இந்த மாதிரி வருது. இப்போ 55% அதில் இருக்குது, அதனால ரொம்ப பெருசாக வருது. நான் விட்த் வந்து 30% அப்படின்னு வச்சு கொடுத்து பார்க்குறேன், எப்படி வருது பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வந்து கார்டு இது வந்து பிளேஸ் ஹோல்டராக வச்சுருக்கோம். இன்கேஸ் நமக்கு வந்து டேட்டா வரல அப்படி, அதாவது டேட்டா இதில் வந்து சான்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் ஜேஸில் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனில் ப்ரீ ரெண்டட் ஸ்க்ரீன் பேஜ் வந்து இருக்கும். பட் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்காக தான் இது வந்து பண்ணியிருக்கோம். ஸோ எம்யூஐயில் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ போயிட்டு இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ index.js இருக்குல்ல, index.jsல இங்கே நீட்ஸ் டு பி சேஞ்ச்னு கமெண்ட் இருக்கு, நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு நாட் ட்ரிப்ஸ் அப்படின்னு கொடுத்துறேன். ஏன்னா ட்ரிப்ஸ் இல்லைன்னா தானே நமக்கு இந்த ஸ்க்ரீன் வரணும். இப்போ அதை சேஞ்ச் பண்ணுறோம், நமக்கு பழைய மாதிரி இங்கே ஸ்க்ரீன் வந்துடும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லக்கில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்லக்லையும் போயிட்டு இந்த கமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு நாட் ட்ரிப் அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா இங்கே வந்து சான்ஸ் இருக்குது, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபால் பேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ இங்கே வந்து சான்ஸ் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக ஒரு மைல் டிலே இருக்கும் நமக்கு பேஜ் வந்து திரும்ப ரீஜென்ரேட் ஆகுறதுக்கு. ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு இந்த ஸ்கெலிட்டன் யூஐ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இப்போ இங்கேயே ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு என்ன கோட் ஆட் பண்ணிட்டோம், பட் அந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம், ப்ராப்பராக வந்து கொடுத்துருக்கோம். அதனால டேட்டா இருக்கிறப்போ நமக்கு அந்த ஸ்க்ரீன் தான் வந்து லோட் ஆகும். பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ வந்து கரெக்டாக வந்து லோட் ஆகுது. நம்ம ஒன்ஸ் வந்து ஃபால் பேக் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நமக்கு அந்த டிலே இருக்கும்போது ஸ்கெலிட்டன் யூஐ, அந்த ஸ்கெலிட்டன் யூஐ வந்து நமக்கு பிளேஸ் ஹோல்டராக வரும். ஓகே, ஸோ நம்ம ஃபால் பேக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.